அனைத்து வணக்கம். மணிப்பூரில் தொடர்ச்சியாக 2023 முதல் மிகப்பெரிய அந்த பழங்குடியின அந்தஸ்து தொடர்பாக குக்கி மற்றும் மெய்தி இன சமூக மக்களிடையே மிகப்பெரிய வன்முறை என்பது மாநிலம் முழுவதும் மிகப்பெரிய அசாதாரண சூழலை உருவாக்கியது. அதற்கு பிறகு முதலமைச்சராக இந்த பிரெயின் ராஜினாமா செய்தார். அதற்கு பிறகு குடியரசு ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு 2 முறை நீட்டிக்கப்பட்டு மணிப்பூருடைய முதலமைச்சராக யங்னம் கேம்சன் சிங் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அவர் மெய்தி சமூகத்தை சேர்ந்தவர். இந்த நிலையில்தான் கிட்டத்தட்ட 2023 முதல் நடைபெற்று வந்த அந்த வன்முறை பிரச்சனை பதற்றம் என்பது முடிவுக்கு மீண்டும் மணிப்பூரில் அமைதி திரும்பும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. பெரிய எதிர்பார்க்கும் மத்தியில் பாஜகவுடைய கூட்டணி கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் ஒருமனதாக மணிப்பூரின் முதலமைச்சராக யங்னம் கேம்சன் சிங் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இந்த நிலையில் தான் இந்த நேற்றைய தினம் பொறுப்பேற்பு நிகழ்வுகளாம் அந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று முடிந்த நிலையில் மீண்டும் மணிப்பூரில் நடைபெற்றக்கூடிய இந்த வன்முறை சம்பவம் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக அங்கு மாறி இருக்கிறது. குறிப்பாக தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம் என்பது இந்த ஒரு நிகழ்வு, அதாவது பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களோடு சேர்ந்து மற்ற கட்சியினுடைய உறுப்பினரும் சேர்ந்து மணிப்பூரில் ஆட்சி அமைத்திருப்பது. அதே போன்று இந்த ஆட்சியை பொறுத்தவரையில் குறிப்பாக குக்கி சமூக மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியாக அது அமைக்கக்கூடிய நிலையாக இருக்கின்றது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை குறிப்பிட்டு இந்த வன்முறை சம்பவங்கள் ஆங்காங்கே நடைபெற்று வருகின்றன. அதிலும் குறிப்பாக மணிப்பூரி முதலமைச்சராக யங்னம் கேம்சன் சிங் முதலமைச்சராக ஒரு மெய்தி சமூகத்தை சேர்ந்தவர், அவர் பதவியேற்றிருக்கிறார். அதே போன்று நெக்மா கிம்சென் என்பவர் குக்கி சமூகத்தை சேர்ந்தவர், பாஜக எம்எல்ஏ, அவரும் துணை முதலமைச்சராகவும் நாகா மக்கள் முன்னணி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய எல்டிகோ என்பவர் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த சம்பவத்தை கண்டித்து மணிப்பூரில் அமைந்திருக்கக்கூடிய அரசுக்கு எதிராக மீண்டும் அங்கு மிகப்பெரிய கலவரம் ஆங்காங்கு நடைபெற்று வருகின்றது. அதிலும் குறிப்பாக மணிப்பூர் மாநிலம் சூரத்சன்பூரில் அந்த மாவட்டத்தில் அதிகமாக இந்த குக்கி சமூக மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியில் தான் இந்த போராட்டம் என்பது மிக அதிகமாக நடைபெற்று வருகிறது. அதிலும் ஏற்கனவே கூறியது போல மணிப்பூர் மாநிலம் சூரத்சன்பூரில் JF7 என்ற ஒரு குழு அமைப்பு இருக்கிறார்கள். அவர்கள் இந்த போராட்டத்தை மிக முக்கியமாக கையில் எடுத்து ஆங்காங்கே அந்த மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாம் எதிர்ப்புலாம் தெரிவித்து வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக நாளைய தினம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை முழு கடையடைப்பு, இந்த அரசுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிப்பது, முழு கடையடைப்பு உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் ஆங்காங்கே இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதிலும் குறிப்பாக குக்கி சமூகத்தை பொறுத்தவரையில் அவருடைய ஆதிக்கம் நிறைந்த பகுதியாக பார்க்கப்படக்கூடிய காங்குங்கி மாவட்டம், இந்த மாவட்டத்தில் லீமக்கோம் என்ற பகுதிக்கு அருகேதான், அதாவது துணை முதலமைச்சராக நெக்மா கிம்செங் என்பவர் பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் குக்கி சமூகத்தை சேர்ந்தவர். அவர் அதில் பங்கேற்க கூடாது, ஏனென்றால் நமக்கு தான் அங்கு உரிமை என்பது பறிக்கப்படுகிறது, நமக்கு எதிராக தான் அவர் கலவரங்களாம் செய்கிறார்கள், நமக்கு எதிராக தான் இங்கு அரசு என்பது செயல்பட்டு வருகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களோடு ஆட்சி அமைக்க நம்முடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள், நம்முடைய இனத்தை சேர்ந்தவர்கள் ஏன் அதில் சேர வேண்டும் என்ற ஒரு குற்றச்சாட்டை ஒரு கேள்வியை அவர்கள் எழுப்பி அதற்கு எதிராக அவர்கள் போராடி வருகிறார்கள். அதுதான் குறிப்பாக இந்த குக்கி ஆதிக்கம் நிறைந்த பகுதியாக பார்க்கப்படக்கூடிய காங்கோம்பி இந்த மாவட்டத்தில் லீமாகோங் என்ற பகுதியில் தான் பல்வேறு இடங்கள் டயர்களை கொளுத்தி பல்வேறு இடங்கள் தீ வைத்தும் போராட்டம் என்பது நடைபெற்று வருகின்றது. அவருடைய மிக முக்கியமான கோரிக்கை என்பது பழங்குடியின அந்தஸ்து தான் இந்த பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. பழங்குடியின அந்தஸ்தை பொறுத்தவரையில் மெய்தி மற்றும் குக்கி என இரண்டு சமூக மக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் தான். குக்கி சமூகத்தை பொறுத்தவரையில் தங்களுடைய உரிமைகள் பறிப்பதற்காக தான் மெய்தி சமூக மக்கள் இதுபோன்று நடவடிக்கை மேற்கொள்வார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. இந்நிலையில் தான் தற்போது அமைந்திருக்கக்கூடிய அரசு ஆட்சி என்பது மெய்தி சமூகத்தை சேர்ந்த ஒரு முதலமைச்சராக வந்திருக்கிறார். ஆனால் அவருக்கு துணையாக குக்கி சமூகம் சேர்ந்தவர்கள் எப்படி செல்லலாம், அவர்கள் செல்லக்கூடாது, புறக்கணிக்க வேண்டும் என்பதுதான் குக்கி சமூக மக்களுடைய தற்போதைய இந்த கோரிக்கையாகவும் இந்த எதிர்ப்புக்கு பிரதான காரணமாக இருக்கின்றது. இதனை கட்டுப்படுத்த மீண்டும் பல்வேறு இடங்கள் துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டு போராட்டக்காரர்களுக்கும் துணை ராணுவ படையினருக்கும் இடையே ஆங்காங்கே தள்ளுமுள்ளு வெள்ளம் கலவரங்கள் கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் தான் 2023 முதல் நடைபெற்று வரக்கூடிய பிரச்சனைகள், கலவரங்கள், போராட்டங்கள்லாம் முடிவு காணக்கூடிய வகையில் தான் மீண்டும் அரசு அமைகின்றது. ஆனால் நேற்றைய தினம் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நிகழ்வுகள் நடைபெற்ற நிலையில் இன்றைய தினம் மீண்டும் மணிப்பூரில் வன்முறை கலவரம் வெடித்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே மாறியிருக்கிறது. அடுத்த கட்டமாக இதை சுமூகமாக முடிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதில் பிரச்சனையை தீவிரமாக்காமல் தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. நாளைய தினம் முழு அடைப்புக்கு போராட்டக்காரர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அது எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள், அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகிறது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கின்றது. ஆனந்தி.